லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கும் இடையேயான போர் 10வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இந்த போரில் ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினர் இஸ்ரேல் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடியாக லெபனானின் பெய்ரூட் உள்ளிட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் குண்டுமழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக ஹெஸ்புல்லா கோட்டையாக கருதப்படும் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் முக்கிய கட்டடங்கள் சேதமடைந்தன. மேலும் தரைப்படை மூலம் பீரங்கி தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இதனால் லெபனானில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று லெபனானில் உள்ள மத்திய பெய்ரூட்டில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஈரான் ஆதரவாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் தளபதிகள் பங்கேற்றனர். இதனை அறிந்த இஸ்ரேல் படையினர் அந்த ஹோட்டல் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ஓட்டல் கட்டடம் சேதமடைந்தது. புரட்சிப் படையின் 5 கமாண்டர்கள் கொல்லப்பட்டனர். இதனிடையே ஹெஸ்புல்லா அமைப்பை கட்டுப்படுத்தாவிட்டால் லெபனான் பேரழிவை சந்திக்க நேரிடும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளதாவது: ஹெஸ்புல்லா அமைப்பை நிராயுதபாணியாக்குவதற்கான 2024 ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது லெபனான் அரசின் பொறுப்பாகும். அவ்வாறு செய்யாவிட்டால் ஹெஸ்புல்லா ஆக்கிரமித்துள்ள லெபனான் பகுதிகள் பேரழிவுகளை சந்திக்க நேரிடும் என நெதன்யாகு எச்சரித்தார். இஸ்ரேல் ராணுவத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் தூதர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் லெபனானை விட்டு வெளியேறினர். லெபனான் எல்லையில் மிகப்பெரிய தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகிறது. டாங்கிகள் உள்ளிட்ட தளவாடங்கள் குவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இஸ்ரேல் படையினரின் தாக்குதலால் லெபனானில் 400க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள லட்சக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வேறு பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதுவரை 5,17,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் ஹனின் சையத் தெரிவித்துள்ளார். 1,17,000 பேர் அரசு முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் ஹனின் சையத் கூறினார்.